நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா உடைய S1X எலக்ட்ரிக் பைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஏன் அப்படின்னா அவங்க சர்வீஸ் சென்டரில் எப்படி மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சார்ஜரு லூஸ் கனெக்ஷனில் இருக்குது. அந்த ஒயரை நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அந்த ஒயரை ஷேக் பண்ணால் மட்டும்தான் சார்ஜ் கனெக்ட் ஆகுது, சார்ஜிங் சொல்லிட்டு வரும். இல்லைன்னா நாட் சார்ஜிங் சொல்லிட்டு இஷ்யூ இருந்துச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 13/1/2026 அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற வெள்ளூர் ஓலா ஷோரூமுக்கு நம்ம ஒரு டைம் 10:45 அந்த டைமில் எடுத்து போயிட்டு இருந்தோம். ஓலா சர்வீஸ் சென்டரில் ஒரு தம்பி இருந்தார். அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல. அவர்கிட்ட நம்ம ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணோம். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் சார்ஜர் தான் கழட்டி பார்க்கணும், அதுக்கு எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் வேணும், ஏன்னா முன்னாடி கொடுத்த வண்டியெலாம் இருக்குது, நான் அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொல்லும் போதே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் வெளியில் வேலை இருக்குது, நான் ஒரு 2 மணி நேரம் கழித்து நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போது அந்த தம்பி சொன்னார், ஓலா கேர் ப்ளஸ் போட்டிருந்தாக்கா அது சார்ஜஸ் எதுவும் வராது, இல்லை அப்படின்னாக்கா சார்ஜஸ் என்ன கட்டுற மாதிரி வரும், 9,000 அந்த மாதிரி கட்டுற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் ஓலா கேர் ப்ளஸ் எனக்கு டேட் இருக்குது, அதனால் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர்கிட்ட சாவி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய ஒர்க்குக்காக நான் வெளியில் போயிட்டு இருந்தேன். போயிட்டு ரிட்டன் ஒரு 2:30 2:40 அந்த டைமுக்கு ரிட்டன் வந்தேன். பார்க்கும்போது அவங்க வண்டி சரி பண்ணவே இல்லை. என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏற்கனவே இருக்கிற வண்டி இன்னும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் பார்க்குறோம் சொன்னாங்க. ஒரு 4 மணி போல் வண்டியை பார்க்கறதுக்கு சார்ஜர் பார்க்க ஆரம்பித்தாங்க. சார்ஜர் பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா, ஒரு 5 o'clock இருக்கும். அந்த டைமில் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி சார்ஜ் போட்டு பார்த்தேன், சார்ஜுக்கு நல்லா ஏறிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது, ஓடிபிலாம் சொல்லணும் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய மொபைல் சார்ஜர் 5% தான் இருந்துச்சு. அதனால் சரி சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவங்க இல்லை 2 ஓடிபி வரும் அப்படின்னாங்க. சரி சார்ஜ் போடலாம்னு சொல்லி சார்ஜ் போட்டோம். சார்ஜ் போட்டுட்டு நம்ம செக் பண்ணும்போது, ஓலா கேர் ப்ளஸ் முடிஞ்சு 9 நாள் ஆச்சு, உங்களுக்கு பேமெண்ட் வருது அப்படின்னு சொன்னார். நான் ஓலா கேர் ப்ளஸ் முடிஞ்சிருக்காது, எப்படி சொல்கிறீங்க, ஏன்னா என்னுடைய மொபைல் என்ன சொல்கிறது, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அது சார்ஜ் போட்டிருக்கேன். அந்த சார்ஜர்லேயும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏற மாட்டேங்குது, 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அது மாதிரி தான் ஏற்றிருக்கேன். என்னால் ஆனும் பண்ண முடியல. சரி சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் நான் ஆச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஆன் பண்ணோன்னே அவங்க ஓடிபி வரும், பேமெண்ட் லிங்க் வரும், நீங்கள் இதில் பே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பேமெண்ட் லிங்க் வச்சு பே பண்ணி. மக்களே, நம்ம தான் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட ஓலா கேர் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு காசும் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கும் காசு வாங்கிடுறாங்க. என்ன யாரை குற்றம் சொல்கிறதுனே ஒன்றும் தெரியல. கம்பெனியை சொல்கிறதா இல்லை கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள சொல்கிறதா ஒன்றும் தெரியல. இப்போ அவங்க ஓலா கேர் ப்ளஸ் முடிஞ்சு போச்சு, 9 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட காசு வாங்கினாங்க. ஆனால் ஓலா கேர் ப்ளஸ் 9 நாளுக்கு இன்னும் இருக்குது, லெஃப்ட் இருக்குது. அதை மாற்றி சொல்லி என்னுடைய சூழ்நிலை, அதாவது சார்ஜர் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் என்னால் கரெக்டாக செக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு, ஏன்னா வண்டி அங்கே இருக்குது, நான் எப்படி காசு கட்டலைன்னா வண்டி எடுத்து போக முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், சரி ஆன் பண்ணிவிட்டு அது பேமெண்ட் மட்டும் அனுப்பிட்டு சார்ஜர் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன்.
வந்துட்டு வீட்டை வந்து செக் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது இது மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்கக்கிட்ட திரும்ப கேட்டாலும் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. அவங்க வந்து கிடையாது, உங்களது முடிஞ்சு போச்சு, நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன்னு சொன்னாலும் நீங்கள் அனுப்பியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் காசு கட்டிட்டீங்க, ரீஃபண்ட்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொஞ்சம் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்த்துக்கோங்க மக்களே, பார்த்துக்கோங்க, இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. சார்ஜர் ப்ராப்ளம் சொல்லிட்டு இது பண்ணியிருந்தல, அது சந்தோஷத்துலேருந்து வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் சார்ஜர் நீங்கள் கட் பண்ணி கூட இது பண்ணீங்களே. கட் பண்ணி சொல்லுண்ணா. இப்போ என் ஓலா கேர் ப்ளஸ் இன்னும் முடிவே இல்லையாப்பா. எதுனா ஓலா கேர் ப்ளஸ் வந்து முடிவே இல்லை, 22ஆம் தான் முடியுது இருந்து. இல்லைண்ணா, இது 9 தேதி போட்டிருக்கு, அது போட்டால் ஓலா கேர் ப்ளஸ் இருந்தால் உங்களுக்கு ஆட் ஆயிருக்காது. எப்பா நான் நீ அது உனக்கு புரியலையா, அது இன்னும் 9 நாள் லெஃப்ட் இருக்கு. புரியல அது 9 நாள் லெஃப்ட் இல்ல, எக்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கு. அது எக்ஸ்பயர் ஆகல, நான் செக் பண்ணேன். இப்போ வந்து உனக்கு வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டா, மேனேஜர் வந்து கேட்டுங்கண்ணா. அதெல்லாம் அது நீ கரெக்டா எனக்கு காமிக்காத, என் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்டா டேட் பார்க்க கூடாது நீ. புரியலண்ணா, நான் டேட் 9 நாள் ஆகுதுன்னு மேனேஜர் தான் சொன்னாரு. 9 நாள் இருக்குது. இப்ப 22ஆம் தேதி, என்னைக்கு 22? 22. அது பிரச்சனை இல்ல, ஆட் பண்ணாலே எங்களுக்கு காமிச்சிடும் பேமெண்ட். ஓலா கேர் பிளஸ் இருந்தா உங்களுக்கு காமிச்சிடும் பேமெண்ட் வருதா வரலையான்ட்டு. வரலன்னா கேர் பிளஸ்ல இருக்குன்னு ஓகேங்களா? ஆமாம்பா, ஓகேப்பா. எனக்கு இப்போ நீங்க காசு வாங்கிருக்கீங்களே, இப்போ ஆட் ஆயிருந்தா உங்களுக்கு பேமெண்டே ஆட் ஆயிருக்காதுண்ணா. ஓலா கேர் பிளஸ் இருந்தா பேமெண்டே உங்களுக்கு ஆட் ஆயிருக்காது. இதுல உனக்கு வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் பாருப்பா. இப்போ அனுப்பி நான் என்னன்னா பண்ண போறாத? அது மாதிரி ஏன் வாங்குறீங்க? ஏமாத்தி யாருன்னா வாங்குறது? வேற என்ன? இப்போ ஓலா கேர் பிளஸ் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க என்கிட்ட. 9 நாள் அது முடிஞ்சு போயின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து செக் பண்ணி பார்த்தாக்க இப்ப இன்னும் 9 நாள் இருக்கு. மக்களே, நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லை அப்படின்னாக்கா நம்ம கிட்ட ஓலா கேர் பிளஸ்ன்னு சொல்லிட்டு காசும் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கும் காசு வாங்கிடுறாங்க. என்ன யாரை குற்றம் சொல்கிறதுனே ஒன்றும் தெரியல. கம்பெனியை வந்து சொல்கிறதா இல்லை கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள சொல்கிறதா ஒன்றும் தெரியல. இப்போ அவங்க